சான்ஸே இல்லை. அது எப்படி சொல்கிறேனே தெரில. இந்த டேரக்டர் எப்படியோ ஒரு சின்ன வயசுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து ஒன்றா சின்ன வயசுலேருந்தே நோட் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சரில் ஒரு படம் எடுக்கும். இதே முரளி சூப்பராக தான் 2.1 சொல்லிக்கலாம். கண்டிப்பாக நல்லா பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்படி ஆக்டிங்கில் எப்படி இருந்துச்சு? நல்லா ஆக்டிங் நல்லா நினச்சிருக்கேன். ஓகே. இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே. எப்படி காமெடியாக இருக்கா இல்லை சென்டிமெண்ட்? காமெடியாக இருக்குது. நல்லா இந்த வாரத்தில் நல்லா பெஸ்ட் மூவியாக நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. இந்த எப்படி ஆக்டிங் காமெடி எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. சூப்பராக எப்படி இந்த பழைய மூவி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருக்கா? இல்லை, இந்த படம் நல்லா தான் இருக்குது. இதே முரளி சூப்பராக தான் இருக்குது. ஓகே. அதர் ஆக்டிங் பெஸ்ட்டு. எப்படி பிடிச்சிருந்துச்சா? ஆக்டிங் எப்படி இருக்குது? அதர் ஆக்டிங் காமெடியாக சென்டிமெண்ட்டாக காமெடி ஓரளவுக்கு தான். ஓகே. சென்டிமெண்ட்டாக ஃபீல் இருக்குது. சென்டிமெண்ட் தான் படம் நல்லா இருக்கு. காமெடியாக இருந்தால் சென்டிமெண்ட்டாக இருக்கும். சென்டிமெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்கு. காமெடி என்ன இருந்திருக்கா? காமெடியாக இருக்குது. காமெடி பரவாயில்ல. இதயம் பிடிச்சிருக்கா? இதே முறையில் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இது பரவாயில்ல. இது நல்லா இருக்கு. படம் ஓகே பரவாயில்ல. ஓகே. எப்படி இந்த வீக்கோட நல்ல மூவியாக இருக்கு? அந்த அளவுக்கு பெருசாக சொல்ல முடியாது ப்ரோ. ஓகே. காமெடியாக இருந்துச்சா சென்டிமெண்ட்டாக? காமெடி பரவாயில்ல. சென்டிமெண்ட் ஓகே. லவ் நல்லா இருக்குது. ஓகே. அதோட ஆக்டிங் எப்படி இருக்குது? அதெல்லாம் சூப்பர் பண்ணிக்கலாம். கம்பேக் இருக்குமா? அதோட அதான் நல்லா பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. அப்படி கனெக்டடாக இருக்கா இல்லை இதயம் மாதிரி கனெக்டடாக இருக்கா உங்களுக்கு? இல்லை ஆமாம், இதயம் 2.1 சொல்லிக்கலாம். அப்போ ஓகே. ஓகே. அதோட ஆக்டிங் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு? இதயம் முறையா? ரெண்டுமே பிடிச்சிருக்கு. அப்டேட்டட் தானே. ஓகே. அப்டேட் வெர்ஷன் தானே. இது ஒரு ஆட்டோகிராஃபு, ஓகே. பிரேமம், ஓகே. அது மாதிரி என்னது தான். முரளிக்காக தான் அந்த படத்துக்கு வந்தேன் ஆக்சுவலி. இதயம்ன்ற அந்த படத்துக்காக நம்ம சின்ன வயசுலேருந்து சைல்ட்ஹுட் மெமரிஸில் நம்ம பார்த்துருப்போம். அதனால சரி இந்த பேர் ஃபேன்சியாக இருக்குது, நம்ம அந்த பழைய பேர் வச்சுருக்காங்களேன்னு வந்தேன். பட் சான்ஸே இல்லை. அது எப்படி சொல்கிறேனே தெரில. இந்த டேரக்டர் எப்படியோ ஒரு சின்ன வயசுலேருந்து வாழ்ந்ததுலேருந்து ஒன்றா சின்ன வயசுலேருந்தே நோட் பண்ணி இந்த மாதிரி தான் நம்ம ஃபியூச்சரில் ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிருந்தாரான்னு தெரில. படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். ஓகே. எப்படி லவ் சீன்லாம் எப்படி இருக்குது? சென்டிமெண்ட்டாக இருக்கா? நல்லா ஒர்க் ஆகிருக்கு. ஓகே. காமெடியாக இருக்கா? காமெடி கொஞ்சம் லைட்டாக அந்த ரக்ஷன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதயம் பிடிக்கும்? இதே முரளி பிடிச்சிருக்கா? இதே முரளி தான் பிடிச்சிருக்கு. ஆசம். அதாவது எப்படி எல்லாருக்குள்ளேயும் கனெக்ட் ஆகும் இந்த படம். அதாவது அந்த படத்தில் சம்மந்தமேலாம் ட்விஸ்ட் தான் வச்சுருக்காரு. பட் இதெல்லாம் நடக்குமான்னு நம்ம நிஜ வாழ்க்கையில் நினைக்க முடியாது. பட் ஆனால் இது வச்சதுனால பட் அதில் கனெக்ட் ஆகுது. பட் படம் எப்படி சொல்கிறது, ஒரு 3 தடவை கூட பார்க்கலாம். அப்படியே ஒரு மாதிரி என்னமோ பண்ணுது. ரொம்ப பெருசாகவும் செட்டிலாகவும் இல்லாமல் ரொம்ப இதுவாக இல்லாமல் மீடியமாக நல்லா எல்லோரும் பார்க்குற மாதிரி ஃபேமிலியோடு உட்காந்து இந்த வாரம் வந்து எல்லாருக்கும் பிளாக் பஸ்டராக இருக்கும். சூப்பர் படம். எல்லோரும் பார்க்கணும். எல்லாருமே பார்க்கணும். இந்த ஒரு 6 மாதமாக ஒழுங்காக நல்ல படங்களே வரல. இந்த 6 மாதத்தில் இப்போ வந்திருக்கிற படம் சான்ஸே இல்லை. இது அதர்வாக் வந்து ஒரு நல்ல கம்பேக்காக இருக்கும். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். சான்ஸே இல்லை. இருக்கு வெயிட்டிங் ஃபார் பார்ட் 2. பார்ட் 2 வேறு. ஆமாம், நல்லா இருக்குது. நல்ல படம். நல்லா ஓடணும். அதர்வாக்கு நல்லா கம்பேக் கொடுக்கணும். எல்லோரும் பார்க்கலாம்.